ஹாய், வெல்கம் பேக் டு ஜெயா கார்த்திக் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே. இப்போ இந்த vlog நான் சாட்டர்டே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் சாலட் மாதிரி தான் செஞ்சுருக்கேன். சாலட் அண்ட் லெமன் ஜூஸ், சப்ஜா சீட்ஸ் வச்சு ஒரு லெமன் ஜூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நாங்கள் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நேச்சுரல் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து வீக்லி ட்வைஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கடலை, மாங்காய், கியூக்கம்பர், கேரட், ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு சாலட் மாதிரி தான் செஞ்சுருக்கேன் நான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கடலைக்கு பதிலாக வந்து இந்த கிரவுண்ட்நட்டுக்கு பதிலாக வந்து நம்ம வேறு ஏதாவது சுண்டல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டாணி அந்த மாதிரி ஆட் பண்ணி, பட்டாணி மாங்காய் சுண்டல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ எக்ஸாக்ட்லி அதே தான் செஞ்சுருக்கேன். இதில் நான் வந்து லெமன் வந்து லைட்டாக தான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா நான் வந்து லெமன் ஜூஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய ஸ்கெடியூல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெட் ரைஸ் இட்லிக்காக வந்து மாவு நான் ஊற வச்சுருக்கேன். ரெட் ரைஸ் வந்து இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 1 kg ரெட் ரைஸ். சரி, ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 kg ரெட் ரைஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதுதான் நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். ரெட் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து 1 ஸ்பூன் மட்டும் வந்து வெந்தயம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உளுந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். என்கிட்ட வந்து பாதாம் தெரியும்னு நினைக்கிறேன், பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்து ஊற வைக்கல தனியாக வச்சுருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி மார்னிங் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்களுக்கும் டைம் இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி லீவ் நாள் தான் வந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்னி இருக்குது. கிருஷு வந்து இந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக நேச்சுரல் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா குழந்தைங்க ஜென்ரலாக சாப்பிடாதுங்க. அதனால் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 கப்பு சுண்டல் வச்சுட்டு 1 கப்பு வந்து நட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசை, 2 தோசை அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு நைட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லி சட்னி செஞ்சுருந்தேங்க. நேற்றுக்கு நைட் வந்து மல்லி சட்னி தான் செஞ்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சேன் நான் நேற்றுக்கு நைட்டு மல்லி சட்னி. ஸோ அதுதான் வச்சுருக்கேன். பாவக்காய் கிரேவி செய்ய போகிறேன். காலிஃப்ளவர் குழம்பு. ஸோ இப்போ வந்து பாவக்காய் கிரேவி, காலிஃப்ளவர் குழம்பு தான் எங்களுடைய லன்ச்சு. எங்கள் வீட்டில் வந்து காலிஃப்ளவர் குழம்பு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நாங்கள் வந்து வீக்லி 3 டைம்ஸ் தான் வந்து வெஜ்ஜு சாப்பிடுவோம். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து காலிஃப்ளவர் குழம்பு மஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்போம். அதுக்கப்புறம் வந்து பூண்டு குழம்பு, காரக்குழம்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எப்படி பீசஸ் வேணுமோ குழம்புக்கு அது மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செய்ய போகிறேன். ஸோ காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து சோக் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சொல்லி தான் எங்கள் வீட்டில் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பாவக்காய் வந்து சாப்பிட்றாங்க. நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பாவக்காய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் வந்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். கிரேவி மாதிரி செஞ்சிருவேன். எப்போயாச்சும் ஒரு தான் குழம்பு மாதிரி காலிஃப்ளவர் குழம்புக்கு வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிரேவிக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது வந்து சம்மர் சீசன்னால் நான் வந்து தக்காளி வந்து மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். இல்லைன்னா வெளியிலே வச்சுட்டோன்னா, இப்போ நிறையா வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு வாங்கி வச்சுட்டோன்னா எப்படியும் ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளி வச்சு கெட்டு போயிடும். இதே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்படின்னா பாட்டுக்கு வந்து ஒரு 1 வீக் வந்து அப்படியே வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். பாவக்காய் குழம்பு செஞ்சேன்னா மொச்சை வச்சு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து அந்த மொச்சை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து நல்லா சாப்பிடுவேன் பாவக்காய் குழம்பு மொச்சை வச்சு. எங்கள் வீட்டில் என்னை தவிர யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்படியே வேஸ்ட்டாக போயிடுது மொச்சை. அப்புறம் தனியாக வச்சாலும் அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, அதனால் நான் வந்து மொச்சை வந்து வாங்கி வச்சுக்கிறதே இல்லை.
வெறும் பாவக்காய் மட்டும்தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அதுவும் வந்து மந்த்லி 2 டைம்ஸ் தான் செஞ்சிட்ருப்பேன். இப்போ தான் வந்து சரி வீக்லி ஒன்ஸ் வந்து கட்டாயமாக நம்ம எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் நான். கிரேவி மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிரேவி மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். புதுசாக வந்து 2 லிட்டர் குக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வந்து என்கிட்ட வந்து ஒரு 2 குக்கர் இருக்குது. பட் ஒரு குக்கர் வந்து ஹேண்டில் வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸுக்கு போயிருந்தேன். ஒரு பிளான் இல்லாமல் தான் போயிருந்தேன் நான். அந்த குக்கர் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணலை. அன்பாக்ஸ் பண்ணுறப்போ வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரசம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது. சரி அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லைனா திருப்பி இன்றைக்கி செஞ்சேன்னா நேற்றுக்கு வச்ச ரசம் வந்து திருப்பியும் வேஸ்ட்டாக போயிடும். இல்லைனா வந்து இன்றைக்கி வைக்கிற ரசம் வந்து நிறையா பார்த்திங்கன்னா மீந்துரும்னு சொல்லிட்டு நான் சரி வைக்க வேண்டாம். இது ரெண்டுமே இன்றைக்கி வந்து நான் ரசம் வைக்கலைங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ரசம் வந்து மீந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து ரசம் வைக்கலை. குழம்பும் நிறையா வைக்கிறேன், கிரேவியும் நிறைய வைக்கிறேன். ரசம் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வர அளவுக்கு வந்து ரசம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து குழம்பு, ரசம், பொரியல், கூட்டு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ரசம் இல்லை அப்படின்னா, குழம்பு இல்லைன்னா கூட கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. பட் ரசம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து லன்ச் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் வந்து பழைய ரசம் இருக்குது. நான் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிடுவேன், இது சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி வந்து எதுவுமே நான் வந்து சொன்னதில்லை. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் நான். என்ன மாதிரி வந்து எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லேயும் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சத்து இருக்குது. அதனால் வந்து நான் எதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து நான் அவாய்ட் பண்ணிக்க மாட்டேன். எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, ஈட்டபிள்ஸ் வந்து நான் எல்லாமே சாப்பிடுவேன். அன்னைக்கு வந்து மாவாட்டுறதுக்கு வந்து ரெட் ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். பட் வந்து என்னால் வந்து அன்றைக்கி மாவு ஆட்ட முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே காலையில் தான் வந்து எந்திரிச்சு மாவாட்டினேன். ஏன்னா ரெட் ரைஸும் ஆட்டிடலாம், அதுக்கப்புறம் வந்து நார்மல் மாவும் ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் மாவு வந்து ஊற வச்சுட்டேன் நான். உளுந்து அரிசி ஊற வச்சுட்டேன் நார்மல் மாவு ஆட்டுறதுக்கு. அப்புறம் சண்டே மார்னிங் தலை குளித்தேன் நான். அதனால் ஜஸ்ட்டு வந்து எதுவும் தலை பின்னலை, ஜஸ்ட் கிளிப் மட்டும் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து தான் வந்து மாவு ஆட்டினேன். ஏன்னா இந்தளவுக்கு மாவு ஆட்டினாலும் வந்து எனக்கு வீக்லி ஒன்ஸ் பத்தாது. ரெட் ரைஸ் மாவும் வந்து நான் ஆட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து என்கிட்ட வந்து மில்லட்ஸ் வந்து மாவு வந்து ஆட்டி வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி 3 டைம்ஸ் எனக்கு ஆட்டினா தான் அந்த வீக்லி ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து செட் ஆகும். இந்த விலாக் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இந்த விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.